நான் பழம் சாப்பிட்டா கர்த்தருக்கு பிடிக்காது, நான் இது பண்ணால் கர்த்தருக்கு பிடிக்காது, நான் இப்படி நடந்தால் கர்த்தருக்கு பிடிக்காது, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. இப்படி பகுத்தறிய முடியாது. அப்போ இது பகுத்தறிய அறிய என்ன ஆகுனா உங்கள் மனம் புதிதாகும். யூ ரினியூ யுவர் மைண்ட். ரினியூ பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள். இதுதான் கர்த்தருக்கு. கர்த்தர் ரிசல்ட் தான் பார்க்குறாரு. எப்படி வாழ்கிறான், நம்ம சொல்கிறபடி வாழ்கிறானா, இல்லாட்டி நம்ம சொல்கிறபடி வாழ்கிறாளா, இல்லாட்டி நம்ம இப்போ என் மகன் வாழ்கிறானா, என் மகள் வாழ்கிறாளா, இல்லாட்டி தான் இஷ்டப்படி வாழ்கிறானா வச்சுட்டு நான் கர்த்தருக்கு செய்தேன், நான் கர்த்தருக்கு. நீங்கள் ஒன்று சொன்னுங்க, 1000 நீங்கள் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். ஏன்னா இந்த வேத வசனத்தின்படி நடந்தாதான் அவருக்கு பிரிச்சம். ஸோ அதனால தான் இந்த பேசிக் வேர்ட்ஸை ரொம்ப அழுத்தி சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். அல்லாமலும் 3வது வசனம், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே உங்களுக்கு சொல்லுது. இது ஒரு கிருபை. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுன்றது ஒரு கிருபை. அந்த கிருபை நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், உன்னுடைய இது காரியங்கள் இவ்வாறு நடந்துருச்சுன்னா, இப்படிதான் நடந்துருச்சு, எனக்கு பெரிய காரியங்கள் நடந்துருச்சு, நான் பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு உன்னை குறித்து எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த புத்தி உள்ளவனாய், தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்ப நம்ம எண்ணும் போது அப்ப தாட்ஸ் பிளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா எண்ண வேண்டும். ஏனென்றால் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் அவைகள் எல்லாருக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல. இப்ப கண்ணு பார்க்கறதுக்கு, காது கேட்கறதுக்கு, மூக்கு முகறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்குது. இப்போ நான் கண்ணு போய் நேராக உட்காந்து நான் காது வேலை செய்ய போறேன்னு உட்காந்து செய்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு, தொழில் இல்லாதது போல அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்னாதான் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஒரே அநேக இருக்க, ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம், வெவ்வேறு அவயங்களா இருக்கிறோம். ஒரு கை இருக்கும், அந்த கையில நிறைய அவயங்கள் இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். அது மாதிரி அது கர்த்தர் அப்படிதான் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களா நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர் திடீர்னு சொல்வாரு என்னன்னா, நீ செத்து போயிடுவ. இது சொல்றதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்ல, டாக்டர் கிளினிக்ல போய் உட்காந்தாலே தெரிஞ்சிடும். இல்லாட்டி நீங்க இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி, அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. நீ சொல்றதுக்கு, நீ எப்படி உயிர் வாழணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் விசுவாசம் தேவை. ஓகே, இந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. விசுவாசம் கேட்டா இது தீர்க்கதரிசனம் சொல்லிடுவாங்க. ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னாரு, எசேக்கியாவை பார்த்து சொன்னாரு, அவன் செத்து போயிடுவான், 15 நாள்ல கொஞ்ச நாள்ல பிளவை இதற்கு, அதனால செத்து போயிடுவான்னு சொன்னாரு. அதனால சொன்னார். அதனால கர்த்தர் சொன்னார், திருப்பி சொன்னார். அதே ஆளுங்க சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க? அதே ஏசாயாவை கொண்டு போய் நீ போய் எசேக்கியா ராஜா கிட்ட போய் திருப்பி சொல்லு, அவன் 15 வருஷம் பழைப்பான்னு சொன்னது. அது யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்படி ஒரு மக்களை பயமுறுத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்குது. கர்த்தர் இப்படி சொன்னாரு, இதுல இருந்து இழிவான ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு. சோ ஜாக்கிரதையா இருங்க. சோ நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவாறு சொல்ல வேண்டும். விசுவாசம்னா ஒரு மனுஷனை ஊக்குவிக்கும். விசுவாசம் ஒரு மனுஷனை மடுவிக்காது. விசுவாசம் ஒரு மனுஷனை ஊக்குவித்து தூக்கி அவனை நிறுத்தணும். ஒரு இது கெட்டு நாசமா போயிட்டு இருக்கிறான், அவன் வியாதி செத்துட்டு இருக்கிறான், அவனையும் உயிர் பிடித்து அவனுக்கு விசுவாசத்தை சொல்லி அவனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பி அவன் ஒரு வேத வசனத்தை பிடித்து கொண்டவனாக பிடித்து தன் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதை
அவன் புரிந்து கொண்டு ஜீவனம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்து அவனை உயிர்ப்பிக்கும். இதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் ஏதோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல வருது கடைசி காலமா இருக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பியிருக்கிறாங்க. ஆகவே விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஊழியம் செய்யறவன் ஊழியம் தான் செய்ய முடியும். உனக்கு என்ன வரம் இருக்குது, இதை முதல்ல கர்த்தர்ட்ட பகுத்து அறிஞ்சு கேட்டுக்கோ. எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஊழியம் இப்ப போய் ஒரு இவாஞ்சலிஸ்ட் போய் ஒரு அப்போஸ்தலன் ஆக முடியாது. அது கர்த்தர் கொடுத்தாருன்னா செய்யலாம். ஆனா ஒவ்வொருத்தர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சோ நல்ல ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதுல தான் செய்ய முடியும். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை உண்டு. உனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கு நீ ஆராய்ச்சி செய், பகுத்தறிந்து ஆண்டவரே நீர் இதனை கொடுத்திருக்கிறீர், நன்றி, நான் இதை முழு மூச்சாக செய்கிறேன். இங்க இருந்து அங்க காலை விட்டுட்டு, அங்க தலையை விட்டுட்டு, இங்க விட்டுட்டு, கடைசியில அவர் சொன்னதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்யாம, அவர் நன்மையும் பிரியுமான பரிபூர்ணமான எந்த வேலையும் செய்யாம, கர்த்தாவே நான் உமக்காக ஊழியம் செய்தேன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்க போறது. ரிசல்ட் இஸ் 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாக இந்த வசனங்களை படிக்க உங்களுக்கு அதிகமா புரியும். ஏனென்றால் உங்களுக்கு ஏன் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு புரியணும்னு சொன்னா விளக்கி சொன்னாதான் புரியும். இந்த ஒரு நாள்ல நான் படிச்சு இதை கத்துக்கல. இந்த எத்தனையோ தடவை படிச்சு தான் புரியும். ஆகவே தேவ ஜனமே, உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். காலம் கொடியதாக இருக்கிறது, தேவனுடைய வருகை சமயமாக இருக்கிறது. ஆகவே உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள். யாரும் ஒருத்தன் அவங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதி நீங்க தான். ஆகவே உங்க சபையின் பாஸ்டர்ஸ் உத்தரவாதம் பண்ண, அவன் கேரண்டி பண்ண முடியாது. அவன் எங்க போறான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு மனுஷன் முடிவு வருது, இவன் நிச்சயமாகவே மோட்சத்தில் இருப்பாருன்னு சொன்ன, அங்க பார்த்தா அவன் வேற எங்கேயோ இருந்திருப்பான். பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனா நான் பாஸ்டர்களுக்கு குறை சொல்லல, கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். ஆகவே தேவ ஜனமே, உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. உங்களுக்கு பேஸ் உங்களுக்கு என்ன? தேவனுக்கு நன்மையும், தேவனுக்கு பிரியமும், தேவனுக்கு பரிபூர்ண சித்தம். இதுதான் நம்மளுக்கு வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். வேத வசனத்தை படித்தோம். நாங்கள் இதன்படி வாழ்க்கை வாழ, தேவன் நன்மையும் பிரியமும் பரிசுத்தமும் உள்ள ஜீவ பலியாக நாங்கள் ஜீவிக்க, எங்கள் தேவனாகி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் முன் வருகிறோம். தேவன் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே. ஆமென். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.